logல next sum 59th sum, if a square is equal to b cube is equal to c power 5 is equal to d, show that log abc the whole power to the base d is equal to 31/30. இதே மாதிரி ஒரு கணக்கு ஏற்கனவே போட்டிருக்கோம். முன்னாடி வீடியோஸில் போய் பாருங்கள். இதே மாதிரி ஒரு கணக்கு 48th சம் போட்டிருக்கோம் பாருங்கள். சிமிலர் டு 48th சம். இது வந்து 48th சம் மாதிரியே இருக்கும். இது இல்லை சிமிலர் சம்ஸ் எல்லாம் ஒன்றா கிடச்சிச்சின்னா ஒன்றா போட்டாரேன், இல்லைன்னா தனியாக போகிறேன். இதே சம் மாடல் தான், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இதை ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 31/30. இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டின்னு கொடுத்துருக்கா. இதுலேருந்து ஏ என்ன டி பவர் 1/2. இந்த 2 இந்த சைடு வந்தால் 1/2. அதே மாதிரி பி கியூப் வந்து டின்னு கொடுத்துருக்கா. இதுலேருந்து பி என்ன டி பவர் 1/3. சி பவர் 5 டின்னு கொடுத்துருக்கா. இதுலேருந்து சி என்ன டி பவர் 1/5. இந்த மாதிரி டி டேர்ம்ஸில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறோம். ஏன் அப்படி கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால், இங்கே பேஸ் டி இருக்குது பார்த்தீங்களா, அதனால இது எல்லாத்தையும் டி டேர்ம்ஸில் கொண்டு வரோம். வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரீசன் தெரியணும். உங்களுக்கு ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற ரீசன் தெரியணும். இப்போ நமக்கு ஏபிசி வேணுமா, அதை முதல்ல கண்டுபிடிச்சிப்போம். ஏபிசி அப்படின்னா டி பவர் 1/2 இன்ட்டு டி பவர் 1/3 இன்ட்டு டி பவர் 1/5. பேஸ் எல்லாம் டியாக இருக்கிறதுனால ஒரே டியை போட்டு இதை ஆட் பண்ணுறோம். பவர்ஸை ஆட் பண்ணுறோம். இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால பவர்ஸ் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். இப்போ டி பவர் இதுக்கு எல்சிஎம் வந்து 5 3s are 15, 15 2s are 30. 2 இருக்கா, அப்போ அதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 30, 15, 3ஓட 10, 5ஓட 6. அப்போ இது என்ன வரும், டி பவர் 15 10 25 31/30ன்னு வந்துடும். எது ஏபிசி என்ன கிடச்சிருக்கு, டி பவர் 31/30ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கு, எல்ஹெச்எஸ் வந்து லாக் ஆஃப் ஏபிசி டு த பேஸ் டின்னு கேட்டிருக்கு. அதாவது லாக் டி பவர் 31/30. இந்த ஏபிசிக்கு பதிலாக டி பவர் 31/30ன்னு போட்டு டு த பேஸ் டி. பவர் ரூல் படி இந்த 31/30 இங்கே வந்துடும். log d to the base d. நம்பரும் பேஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதோட ஆன்சர் 1. 31/30 into 1 is equal to 31/30 is equal to RHS. Hence proof. இங்கே பேஸ் டியாக இருக்கிறதுனால ஏபிசி 3ஐயும் டி டேர்ம்ஸில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணி பவர்ஸை எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு பவர் ரூல் படி அதை சைடில் கொண்டு வந்துட்டு போட்டுறோம். அவ்வளோதான்.